ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தளபதியின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சான்றிதழ் வழங்குறதுல பெரும் சிக்கல் ஏற்பட்டு இருக்கு. படத்தில் மத ரீதியான காட்சிகள் இருக்கிறதாகவும் அதே போல் இராணுவம் சம்பந்தமான காட்சிகள் இருக்கிறதாகவும் சென்சார் தரப்புல இருந்து சொல்லப்படுது. இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் இருக்கிறதுக்கு யார் என்ன பண்ணுறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அதே போல் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வு இடைக்கால தடையை எதிர்த்து பட தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றம் ஜனவரி 20 விசாரித்து முடிவெடுக்கவும் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. சென்சார் சான்றிதழ் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, ஜனநாயகன் படத்தை OTTயில் வெளியிட வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுது. ஆனா இது நிச்சயமா நடக்காது என கோலிவுட் வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன. தியேட்டர் வியாபாரம் 239 கோடிக்கும் டிஜிட்டல் ரைட்ஸ் 120 கோடிக்கும் என தயாரிப்பாளர் வியாபாரம் பேசியிருப்பதால இந்த தொகையை மொத்தமாக கொடுத்து எந்த ஒரு OTT நிறுவனம் படத்தையே வாங்காது. ஸோ நிச்சயமாக படம் தியேட்டர்லேயே ரிலீஸ் ஆகும்னு நம்பலாம்.